வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போய் நிறைய பார்க்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட் கமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நர்சிங் பார்மசி சைடு நீங்க ஸ்காலர்ஷிப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்காக தான் நம்ம ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நர்சிங் பார்மசிக்கான ஸ்காலர்ஷிப் பார்ப்போம். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நர்சிங் ஸ்காலர்ஷிப் பார்ப்போம் அப்படின்னா, எஸ்என்ஏங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்என்ஏங்கிறது ஸ்டூடெண்ட் நர்சஸ் அசோசியேஷன்ங்கிறது என்னோட விரிவாக்கம். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோர்ஸ்க்குள்ள நம்ம வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம், ஏஎன்எம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குல்லவா, அது வந்து பிஎஸ்சி நர்சிங், இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிளா இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிஎஸ்சி வந்து எம்எஸ்சி நர்சிங், இதுக்கான இந்த எஸ்என்ஏ ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு சில காலேஜில் மட்டும் ஏத்துக்கிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்ஏ ட்ரைனர்டு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இதுல வந்து நீங்க மெம்பரா இருக்கணும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்ட் இருந்தா கூட இதை நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலோட ரெக்கமெண்ட் இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் வரும் அப்படின்னா இயர்லி பாத்தீங்கன்னா 9,000 வருதுங்க. அதாவது மந்த்லி வந்து 750 rupees வருது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நாங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ்லயே எஸ்என்ஏ யூனிட்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்க அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா பிரின்சிபல்கிட்ட போய் கேட்ட கூட அவங்க சொல்லிடுவாங்க. அடுத்த பட்சமா அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, சரி அதை ஃபில் பண்ணி அவங்க உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் 3 months பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் வந்து வந்திருக்கணும். அந்த வருடத்தோட கடைசியில வந்து நீங்க ஒரு நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கணும். இதெல்லாமே இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.